ஹலோ ஹால், ஐ எம் சாரா. ப்ளவுஸ் கட்டிங் பேட்டர்ன் 28 சைஸ்லேருந்து 48 சைஸ் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. வீட்டில் இருக்க ஒரு பெண்களுக்காக இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் பேச போகிறேன். நல்லா படிச்சிருக்கீங்க, ஆனாலும் வேலைக்கு போக முடியலை, வீட்டில் இருந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, இல்லைனா எந்த வேலையுமே இல்லை, அம்மா அப்பா எல்லா வேலையும் செஞ்சிடறாங்க, நான் சும்மா தான் இருக்கேன், இல்லைனா என் ஹஸ்பண்ட் வந்து என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டேறாரு, வீட்டில் குழந்தைகள பார்த்துட்டு சாப்பாடு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், என் மாமியாரை கவனிச்சிக்கிறேன், அப்பா அம்மாவை கவனிச்சிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கீங்க வீட்டில். எல்லாம் ஓகே தான், இல்லைன்னு நான் சொல்லலை. வயசு பொண்ணாக இருந்தீங்கன்னா அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாமே அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. மேரேஜ் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைகளை கவனிச்சிக்கணும், அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் பண்ணணும். வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, அவங்க கூட இருந்து கவனிச்சிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். இருந்தாலும் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போன கேப்பில் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ உங்களுக்கு ஃப்ரீ டைமில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு எடுப்பீங்க. அந்த டைமில் ஒரு 1 ஹவர் வந்து இந்த டெய்லரிங் ஒர்க்குக்காக நீங்கள் ஒதுக்கி ஒன்று இதை படிச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த புது வருஷத்துலேருந்து கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருந்தால் நீங்கள் ஒரு டெய்லரிங் கிளாஸ் போங்க. நிறைய படித்தாலும் ஓகே, படிச்சுட்டு இப்போ டெய்லரிங் பண்ணணுமா அப்படிலாம் நீங்கள் பார்க்காதீங்க. இதுவும் ஒரு தொழில் தான், நிறைய இடத்துல ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க, அங்கே கூட போய் படிக்கலாம். ஒரு 6 மாதம்தான், டக்குன்னு போயிடும். இந்த வருஷத்தை அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. வயசானவங்களை பார்க்குறீங்க, அம்மா அப்பாவை பார்க்குறீங்க, மாமியாரை பார்க்குறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கேப் இருக்கும். அதில் யூடியூப்லையாவது நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். நீங்கள் வந்து வெளியே போய் கற்றுக்க முடியாது, ஏன்னா பெரியவங்கள பார்க்கணும், அதனால் கூட ஒருத்தர் இருக்கணும். அதனால் நீங்கள் யூடியூப்பில் நிறைய ஆன்லைன் கிளாஸ் வருது, ஃப்ரீயாக கூட நிறைய இதில் சொல்லித்தராங்க, அதை கூட நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். இல்லை எனக்கு வந்து படிக்கிறதுக்கு காசு இல்லை, எப்படி போய் நான் படிப்பேன், டைரெக்டாக ஆஃப்லைன் கிளாஸ் டைரெக்டாக போய் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். கோயம்புத்தூரா இருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி காலேஜ் இருக்குது பீளமேடில், அங்கே போய் வந்து விசாரிங்க. அங்கே வந்து ஃப்ரீ கிளாஸ் தான், சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு 6 மாத கோர்ஸ் வந்து சொல்லித்தருவாங்க. ஏன்னா நான் அங்கே தான் பியூட்டிஷியன் முடித்தேன், பேசிக் முடித்தேன், அட்வான்ஸ் அங்கே தான் முடித்தேன். அதனால் நீங்கள் கோயம்புத்தூராக இருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி காலேஜ் பீளமேட்டில் இருக்குது, அங்கே போய் கேளுங்க. இல்லை நான் பணம் கட்டி படிக்கிறேன் அப்படின்னா கோயம்புத்தூராக இருந்தால் உமன்ஸ் பாலிடெக்னிக் போங்க, காந்திபுரத்துக்கு முன்னாடி ஸ்டாப்பிங். நான் படிக்கும்போது ஃபீஸ் வந்து 4000 ரூபாய், 4 மாத கோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் படிக்கும்போது கொரோனா வந்துடுச்சு, ஸ்டார்டிங் கொரோனா. சர்டிஃபிகேட்டுக்காக நான் போனேன், ஒரு சர்டிஃபிகேட் வேணும், அதை வச்சு நான் லோன் அப்ளை பண்ணலான்ட்டு அதுக்காக நான் அங்கே போய் ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினேன். அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு கற்றுக்கோங்க. அப்படியும் உங்களுக்கு முடியலை அப்படின்னா யூடியூப் பெஸ்ட்டு, யூடியூப்பில் எல்லாமே சொல்லித்தராங்க, நீட்டாக சொல்லித்தராங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்லேயும் கொஞ்சம் பார்த்து கற்றுக்கோங்க. இந்த வருஷத்தை தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆரம்பத்துலேயே நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அதுபடி நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போ இல்லைனாலும் ஒரு 2 வருஷம் கழித்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். உங்கள்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது, அது நீங்கள் அப்படியே மூடி ஓரமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வருஷம் எடுத்து ஆயில் விட்டு ரன் பண்ணுங்கள். நல்லா ரஃப் யூஸ் ஏதோ துணி இருக்குல்ல, அதை வச்சா ரன் பண்ணி தைச்சு பாருங்கள். மிஷினை வந்து அப்படியே வச்சுருக்காதீங்க, எடுத்து கொஞ்சம் தொடச்சி ரன் பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவும் ஒரு மிஷினு, அதை பராமரித்தாதான் அதுவும் நம்மளுக்கு உதவும். நெக்ஸ்ட்டு வந்து டெய்லரிங் வந்து இப்போ வந்து புதுசாக தைச்சு முடிச்சிருப்பீங்கள்ல, ஒரு 6 மாத கோர்ஸோ இல்லை யூடியூப்பில் பார்த்து படித்து முடிச்சிருப்பீங்கள்ல, அவங்க வந்து பக்கத்தில் இருக்க டெய்லரிங் ஷாப்புக்கு போங்க. லேடிஸ் வந்து டெய்லரிங் ஷாப் வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போங்க. போயிட்டு கேளுங்க, இந்த மாதிரி வேலை இருக்கா அப்படின்னு கேளுங்க. இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டுக்கு கூட கொடுத்து விடுவாங்க, நீங்கள் வீட்டில் கூட வச்சு தைச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம்.
அந்த மாதிரி கூட நிறையா இருக்குது. நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கேட்க சங்கட்டமாக இருக்குது, எப்படி போய் கேட்குறதுலாம் யோசிக்காதீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2019 கொரோனா டைம் சொன்னல, அந்த காலேஜ் உமன்ஸ் பாலிடெக்னிக் போய் நான் அதை படிக்கிறதுக்கான ஒரே ரீசன் வந்து, எனக்கு ஆல்ரெடி நல்லா டெய்லரிங் தெரியும். வேலைக்கு போயிட்டு இருந்தேன், வீட்டில் தைச்சிட்டு இருந்தேன்னு ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி, அதை வச்சு நம்ம ஒரு கடையில் போய் கேட்கலாம். அந்த அக்கா வந்து ரொம்ப வருஷமாக கடை வச்சுருக்காங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த அக்காவை பார்ப்பேன், கடை வச்சுருக்காங்க அவங்க. அந்த அக்காட்ட போயிட்டு கேட்டேன், அக்கா வேலை இருக்குமா, எனக்கு நல்லா தைக்க தெரியும் அப்படின்னு. அந்த அக்கா ஒரே வார்த்தை கேட்டாங்க, உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கா? சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா சொல்லி இப்போவே நான் தரேன் அப்படின்னாங்க. அந்த அந்த கேள்விக்காக நான் போனேன். என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை. நான் டெய்லரிங் படித்தது வந்து 2006 6 மாதம் முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். அதை வச்சு தான் பிக்கப் ஆகி இவ்வளோ வருஷம் வந்தேன். அப்போ சர்டிஃபிகேட் கிடையாது. சர்டிஃபிகேட்னு ஒரு பேச்சே இல்லை. டெய்லரிங் படிக்கணும், சொல்லி தருவாங்க, நம்ம போய் கற்றுக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. இந்தக்கா கேட்டனி எனக்கு எங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்குறதுன்னு தெரியல. சரின்ட்டு நான் பிஎஸ்ஜி காலேஜுக்கே போனேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அடுத்த பேட்ச் தான், இந்த பேட்சில் வந்து ஃபுல்லாகிடுச்சு, அடுத்த பேட்சில் தான் எடுப்போம். ஏன்னா அங்கே வந்து ஃப்ரீ பிஎஸ்ஜி காலேஜில். ஒரு 15 செட்டு 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும், அப்புறம் ஒரு 15 பேர் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அந்த மாதிரி 2 பேட்சாக எடுப்பாங்க. ஆள் நிறையா வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த இதுக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. டைம் இல்லை. சரி அப்படின்ட்டு நான் உமன்ஸு போனேன், ஜாயின் பண்ணிவிட்டு முடிச்சிட்டேன். முடித்த நேரம் கொரோனா. அப்படியே 1 மாதம் வீட்டில் தான் இருந்தேன். இருந்தாலும் அந்த அக்காவுக்கு அங்கே தைக்கிறதுக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு நாள் போனேன், போயிட்டு கேட்டேன், இந்த மாதிரி நான் முடிச்சிட்டேக்கா, சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அக்கா வந்து எனக்கு கொடுத்தாங்க ஒரே ஒரு ப்ளவுஸு, நல்ல ஒயிட் கலரு, அந்த பாஸ்டர்ஸ் போடுவாங்களா அந்த அவங்களது கொடுத்தாங்க. போய் தைச்சி கொடுத்தேன். ஒரு சில மாற்றங்கள் சொன்னாங்க. அடுத்த ப்ளவுஸ் கொடுத்தாங்க. கொடுக்குறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். சரி பரவாயில்ல, நம்ம தைக்கிறோம், ஒரு கடையில் தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அக்காட்டே நான் 1 வருஷம் பக்கம் தைச்சேன். ப்ளவுஸ் இருக்கும்போது கூப்பிடுவாங்க, கால் பண்ணி கூப்பிடுவாங்க, நான் போய் வாங்கிட்டு வருவேன், தைச்சி கொடுப்பேன். அந்த அக்கா வந்து கட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி தான் நான் வந்து அங்கே இருக்க வரைக்கும், அம்மா அப்பா வீட்டில் இருக்க வரைக்கும் தைச்சேன். ஒரு 1 இயர், லாஸ்ட் 1 இயர் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த கடைக்கு. நீங்களும் தயவுசெய்து பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் கேளுங்க, தாராளமாக அவங்க தருவாங்க. ஏன்னா எல்லாரும் டெய்லர்ஸ்க்கும், டெய்லருக்கு அந்த கடை வச்சுருக்கவங்களுக்கு டெய்லர்ஸ் தேவைப்படுவாங்க. அது நீங்கள் வீட்டில் வச்சு தைச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே கரண்ட்டு பில் மைனஸாக இருக்கும். கடை வச்சு தைக்கிறாங்களா, அப்போ கரண்ட்டு பில் அதிகமாக வரும். கடைக்கு வேறு கரண்ட்டு பில்லு, வீட்டுக்கு வேறு கரண்ட்டு பில்லு. அதனால் அவங்க கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவாங்க. ஒரு 2-3 டைம் கேட்டு பாருங்கள். அவங்ககிட்ட இருக்க ஆள் கூட நின்றுருக்கலாம், அப்போ கூட உங்களை எடுக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் போயிட்டு அந்த மாதிரி விசாரித்து ஜாயின் பண்ணிக்கோங்க, வீட்டிலேருந்தே தைச்சி பழகுங்க. நெக்ஸ்ட்டு நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, டெய்லரிங் ஆரம்பித்து சக்ஸஸாக போயிட்டுருக்குல்ல, வீட்டில் இருந்து தைக்கிறவங்க, நல்ல ப்ளவுஸ் வருது, ஒரு நாளைக்கு நான் 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கள, அவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு நீங்கள் 5-6 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, ஹூக்கு, ஹெம்மிங்கு, லூப்பு அந்த 3 வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் ஆகிடும். எப்படியும் ஒரு நாள் தைச்சிங்கன்னா ஒரு நாள் கொக்கி வைப்பீங்க, அப்படி இருக்கும். இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஹூக் வைக்கிறதுக்குன்னே உங்கள் வீட்டு பக்கம் ஏதாவது ஒரு பொண்ணு வீட்டில் இருப்பாங்கள்ல, கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க வேலைக்கும் போகாமல், அவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அக்கா கொக்கி வச்சு கொடுங்க, ஒரு ஜாக்கெட்டுக்கு 10 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பண தேவை இருக்கும், நீங்கள் அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு அது யூஸாக இருக்கும். ஒரு ஜாக்கெட்டுக்கு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா, ஹெம்மிங் கழுத்தில் ஃப்ரண்ட்டு பேக் ஹெம்மிங் வச்சு, கையில் ஹெம்மிங் வச்சு, முன்னாடி ஹூக்கு 5 ஹூக் வச்சு, அந்த ஐ நாட் இருக்குல்ல அதையும் கட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வேலை குறையும், அதிகமாக நீங்கள் தைச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் நீங்கள் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். அப்புறம் அதே இன்னொரு ஐடியா வந்து உங்களுக்கு தான், வீட்டிலேருந்து தைக்கிற லேடிஸ்க்கும்.
உங்களுக்கும் நிறைய ப்ளவுஸ் வந்துச்சு, தைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கடை வச்சாலும் மெயினில் வச்சுருக்கணும். அதுக்கான அட்வான்ஸ் பணம் எதுவுமே இப்போ உங்கள்கிட்ட இருக்காது, இல்லாத சூழ்நிலையும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் கட் பண்ணி வெளியே இருக்க டெய்லர்ஸ்க்கு கொடுங்க. 30 ரூபா சார்ஜ் பண்ணுங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு. எல்லாமே நீங்கள் கட் பண்ணி ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பட்டி, பேக்கெல்லாம் தனித்தனியாக நீங்கள் கட் பண்ணி கொடுத்துட்டு, ஹெம்மிங் வைக்கிறதுக்கெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்ககிட்ட தைக்க கொடுத்துருங்க. சார்ஜ் வந்து ஒரு ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ்க்கு 30 ரூபா வாங்குங்க. இதே லைனிங்காக இருந்தால் 60 ரூபா வாங்கிக்கோங்க. லைனிங் 60 ரூபா எப்படின்னா லைனிங் அட்டாச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபுல் ப்ளவுஸு தைக்கிறது, அந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கணும். 60 ரூபா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் கஸ்டமர் வந்து நீங்கள் விடாமலே இருப்பீங்க, டைமுக்கு தைச்சி கொடுத்துருப்பீங்க. உங்களால் ஒரு 2 பேர் வேலைக்கு இருப்பாங்க. அவங்க 2 பேர் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும். இதே நீங்கள் போய் கடை வைக்கிறீங்க, அட்வான்ஸ் தேவைப்படும், கரண்ட்டு பில் கட்டணும், 2 மிஷின் வாங்கி போடணும், அந்த மாதிரிலாம் என்னால் முடியாது. ஆனாலும் எனக்கு ப்ளவுஸ் வந்து நிறைய வருது, எப்படி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம தைச்சி கொடுக்காம இருந்தாலும் கஸ்டமர் வந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் அவங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.